காலேஜில் சில ஸ்டூடெண்ட்ஸை மீட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. பேசிட்டு அப்படியே டைரெக்டாக வெளியே வரேன். ஒரு காஃபி பிரேக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கேங்க க்ளோஸ் டு ஹொசூரில். ஸோ என்ன விஷயம்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசுனதில் என்ன ஒரு கன்ஃபியூஷன் தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு ஸ்டார்ட் அப்னா என்ன, ஸ்மால் பிஸ்னஸ்னா என்ன அப்படின்றது வந்து நிறைய ஒரு டவுட் இருக்குது. அது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, அதை ஒரு சின்னதாக ஒரு குட்டி கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பிட் ஸ்டாப்பில் ஒரு வீடியோ. என்ன விஷயம்னா, ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்கிறது வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஒரு ஸ்டார்ட் அப்பு. அதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்பு, டீசெண்டாக சொல்லுவோம், காஃபி ஷாப்பு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வாக்கின் வருவாங்க, ஒரு 100 பேர் 200 பேருக்கு நீங்கள் வந்து சர்வ் பண்ணீங்க காஃபியோ டீ. ஸோ இது வந்து ஸ்மால் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு இன்னோவேட்டிவான ஐடியாவோட ஒரு 1000 பேருக்கு 10,000 பேருக்கு ஒரு நாளைக்கு வந்து ஸ்கேல் பண்ணி நீங்கள் வந்து அந்த டீயை வந்து ஒரு இன்னோவேட்டிவாக நீங்கள் பேக்கேஜ் பண்ணி அதை நீங்கள் சப்ளை பண்ண போகிறீங்க, அத்தனை பேருக்கு நீங்கள் கேட்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஸ்டார்ட் அப். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்கு. இன்னோவேட்டிவாக நீங்கள் பிளான் பண்ண வேண்டியிருக்கும். அது ஸ்கேலபிள். ஸ்டார்ட் அப் எப்பவுமே வந்து க்ரோத்தை எப்படி வந்து நம்ம ஸ்கேல் பண்ணிட்டு போகிறது அப்படின்றத பற்றின ஒரு பேசிக்கான விஷயந்தான் வந்து ஸ்டார்ட் அப்பு. இப்போ ஸ்மால் பிஸ்னஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் வந்து ஒரு ஃபிக்ஸடாக ஒரு சேஃபாக நீங்கள் கேம் ஆட போகிறீங்க. ஸ்டார்ட் அப் அப்படி கிடையாது. அதில் நிறைய ரிஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கு. பட் ஸ்கேல் பண்ணுறதை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேன்ஷனுக்கு லிமிட் கிடையாது. நீங்கள் ஒரு கான்செப்டோடு உள்ளே போகிறீங்க. இத்தனை பேருக்கு நான் வந்து கேட்டர் பண்ண முடியும், இந்த ஏரியா வரைக்கும் என்னால் கேட்டர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளியரான ஒரு கான்செப்ட், ஒரு பிஸ்னஸ் பிளானோட நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட் அப். ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து ஒரு மைண்ட் செட் பேசிக்லி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஸ்டார்ட் அப்னா என்ன, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்னால் என்ன அப்படின்னு முதல்ல நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல்.